சுண்டக்காய் தானேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாருமே அதை சாப்பிட மாட்டேறீங்க. வாங்க ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பச்சை சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற சீட்லாம் வெளியே வந்துடும். அப்போ தான் குழம்பு கசப்பாகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்க்குறதால அது குழம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அதே பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சம் இருக்கும், அதனால் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நான் 3 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள், தனியா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சுண்டைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுண்டைக்காய் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.